ஒரு பக்கம் இங்கே வர்மா வந்துட்டு கபிலனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி நான் வளர்க்குற நாய், நீ நான் சொல்கிறதெல்லாம் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி நாளைக்கு சரக்கு கொடுக்குறேன், அதை நீ எடுத்துகிட்டு போயிட்டு நான் சேர்க்க சொல்ல வேண்டிய இடத்துல வந்துட்டு சேர்த்துடணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்திராணி கரெக்டாக வராங்க. அந்த டைம் யார் என்னன்னு கேட்குறாங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லிடுறாங்க. சரி நாளைக்கு எந்த பிளான் இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அப்படின்னு சொல்ல, நீ எந்த பிளான் இருந்தாலும் இல்லைனாலும் வந்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துடணும், ஏன்னா உனக்கு பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் அவங்ககிட்ட எதுவும் வந்துட்டு கேட்க விரும்பல, நான் அவங்ககிட்ட வந்துட்டு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன், நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி போயிடுறாங்க. இதனால் வர்மாவோட ஃபோன் காலை கட் பண்ணனால வர்மா கடுப்பாயிடுறாரு. அப்புறம் கபிலன் திருப்பியும் கால் பண்ணி, இல்லை நான் இந்த மாதிரி போக முடியாது, அதாவது இங்கே சரக்கு எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கள் அக்கா முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொல்கிறாங்க. அவர் வந்துட்டு எவ்வளோ சொல்கிறாரு, ஆனாலும் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு. இதனால் செம கோபமாயிடுறாரு வர்மா ஒரு பக்கம். கபிலன் வந்துட்டு நான் கண்டிப்பாக என்ன ஆனாலும் சரி நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவனை கவனிக்க வேண்டிய இடத்துல கவனிச்சுக்கிறேன்னு வர்மா யோசிச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் இந்திராணி வந்துட்டு இந்த ஐலியோட சித்திக்கு வந்து கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு வந்துடுங்க, அங்கே மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அவங்க ஒரே சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க நாத்தனார்கிட்ட இதை பற்றி சொல்ல, ஐலி மற்றவங்களுக்கெல்லாம் தெரியாமல் எப்படி இது பண்ணுறது உங்கள் அம்மாக்கெல்லாம்னு சொல்லி அவங்க கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அம்மாவுக்கும் தெரிய தேவையில்ல, ஐலிக்கிட்டேயும் இதை பற்றி ஐலி இல்லை நம்ம மறைச்சிட்டோம்ல, அதே மாதிரி அம்மாவெல்லாம் கூட்டிகிட்டு போக தேவையில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அண்ணனை தான் எப்படியாவது நீ சமாதானப்படுத்தணுன்ட்டு அவங்க நாத்தனார் ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே ஜமுனா வந்துட்டு ஒரு பிளானை போடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்தோடனே வந்துட்டு டீயெல்லாம் போட்டு கொடுத்து, இந்த மாதிரி பொண்ணு பார்த்துருக்குன்னு அதாவது மாப்பிள்ளை பார்த்துருக்குன்னு சொல்ல, ஐலிக்குன்னு நினச்சிட்டு அவர் பேசுகிறாரு. இது ஐலிக்கு இல்லை, நம்ம பொண்ணு ரித்விகாக்குன்னு சொல்ல, ஐலி தானே பெரிய பொண்ணு சொல்ல, அவள் வந்து என் பொண்ணு கிடையாது, அவங்க அம்மானால என் வாழ்க்கை கெட்டுச்சு, இந்த ஐலினால என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போகக்கூடாது, அப்படி சொல்லி ஏதாவது ஆச்சு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, என் பொண்ணுங்களும் இருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்ல அவரும் கன்வின்ஸ் ஆகிடுறாரு கூட வர்றதுக்காக. அதே அவங்க பிளான் சக்ஸஸ் ஆகிடுது. இன்னொரு பக்கம் இங்கே நம்ம ஹீரோயின் ஐலிக்கிட்டே ஹீரோ வந்து பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி காலேஜ் குரூப்பில் அலுமினி மீட் போட்டிருக்காங்களே பார்த்தியா, நம்மளாம் போயிட்டு வரலாம் அப்படி இப்படின்னு சொல்ல, இல்லை நான் வரல சீனியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, அதில் அது கபிலனும் இருக்கான், அவன் பற்றி ஞாபகம் இருக்கல, அவன் பண்ணதெல்லாம்னு சொல்லி கேட்குறாங்க. இருக்குது அதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பண்ணது இன்னும் சீனியராக சாதாரணமான விஷயமானு சொல்கிறாங்க. ஏன்னா கபிலன் வந்து எல்லா பொண்ணுக்கிட்டையும் தப்பாக நடந்துருப்பாங்க. அது தெரிஞ்சு நம்ம ஐலி வந்துட்டு அவரை போய் அடின்னு அடித்து அந்த பொண்ணையும் வச்சு இவங்கள அடிக்க வச்சிடுறாங்க கபிலனை. இதனால் கபிலன் பழிவாங்கி தீருவேன்னு சொல்ல, ஐலியும் வந்துட்டு அடுத்த வாட்டி உன்னை பார்த்தேன்னா வந்துட்டு உன்னை எல்லாமே கூட பண்ணிடுவேன், உன்னை கொன்னுடுவேன்ற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டுருவாங்க. அதனால தான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஐலி, பார்க்கலான்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க சித்தி ஃபேமிலி வந்துட்டு ஃபுல்லாக கிளம்பி போகிறாங்க. ஐலியோட சித்தி ஃபேமிலி அவங்க பாட்டி பார்த்து எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்க, கோயிலுக்குன்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு கோயிலுக்கு போகிறீங்க, என்ன கூட்டின்னு போகலையான்னு சொல்லி கேட்க, நாங்கள் போகிறது ரொம்ப தூரம் நடக்க வேண்டிய கோயில், உங்கள் வயசான காலத்தில் நீங்கள் எங்கேருந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறாங்க. சரி ஐலியை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல, நாங்கள் போட்ட நல்ல விஷயத்துக்கு இந்த இதுவும் வந்துட்டு எப்படி கட்டிங் போடுறது, எவ்வளோ இதுவும் இல்லாதவா அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இதனால் ஐலி மூஞ்சி அவங்க பாட்டி மூஞ்சி ஒரு மாதிரி அப்செட் ஆகிது. பொறுத்து பார்க்கலாம் ஐலி வந்துட்டு உண்மையை கண்டுபிடிப்பாங்களா என்ன ஏதுன்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.